இங்க பாருங்க. இவ்வளவு நாளா நீங்க 2 பேருமே என்ன பத்தி என்ன நெனச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த கார்த்திக் ஒரு வெட்டி பய. வேலை செய்யற மாதிரி நடிப்பான். பயங்கரமா ஓபி அடிப்பான்னு கூட நெனச்சிருக்கலாம். அது உண்மையோ பொய்யோ. ஆனா இப்ப நான் ஒரு குடும்பஸ்தன். அப்பாவாக போறேன். இந்த மாதிரி உங்கள மாதிரி சில்லியா சின்ன ஃபைட்டுக்குலாம் என்னால நேரத்த வேஸ்ட் பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் நம்ம ஒரு பிளானோட தான் வேலை செய்யணும். இங்க பாரு, உன் அட்வைஸ கேட்கறதுக்கு நான் இங்க வரல. ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னியேன்னு தான் வந்தேன். சொல்லு, என்ன பேசணும்? வெண்ணிலாவ பத்தி தான் சொன்னேன். அவள பத்தி பேச இன்னும் என்ன இருக்கு? பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. சீக்கிரமே அவ ஜேபி ரெஸ்டாரண்ட்ட டேக் ஓவர் பண்ணிட்டு எல்லாரையும் நடுத்தெருவுல கொண்டு வந்து நிறுத்துவா. அதுதான் நடக்க போகுது. கரெக்ட் அண்ணி. அவ அப்படி பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனா, நாம நெனச்சா அத தடுக்கலாம். ம். நாமனா? நாமன்னா அண்ணி, நானு, நீயி, நாம தானே ரெஸ்டாரண்டோட ஒரு கோர் டீமே. அப்போ நாம தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். இப்ப என்ன பண்ணணுங்கிற? வெண்ணிலா யாரு என்னன்னு தெரியாம தான் ஜீவா அவள இன்வெஸ்டரா உள்ள கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்போ என்ன? அவ யாருன்னு சிவா கிட்ட போய் சொல்லணுங்கிறியா? அ, ச்சே! அப்படி சொன்னாலும் ஒண்ணும் நடக்காது. ஏன்னா, ரெஸ்டாரண்டோட முழு பவரும் இப்போ வெண்ணிலா கிட்ட தான் இருக்கு. ம், ம். அவள மீறி ஜீவாவாலலாம் எதுவுமே செய்ய முடியாது. சோ, பவர்ஃபுல்லா இருக்கிற அவளோட பவர முதல்ல புடுங்கணும். கரெக்ட். அதுக்கு நாம முதல்ல ஒத்துமையா இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. நாம இப்படி பிரிஞ்சு கிடக்கிறது தான் எதிராளிக்கு பலமே. அவ ஒத்த ஆளு. நம்ம 3 பேரு. ஆனாலும் ஏன் அவளுக்கு பயப்படுறோம்? உங்கள பத்தின உண்மைய சொல்லாம நீங்க ஒரு நாடகத்த ஆடுனா, உங்கள தெரியாத மாதிரி அவளும் தானே ஒரு நாடகத்த ஆடுறா? ஜீவா கிட்ட அவ உண்மைய சொல்லிருவாளோன்னு தான் உங்களோட பயமே. ஆனா அவ சொல்ல மாட்டா. ஏன்னா, சொல்லாத வரைக்கும் தான் அவளால உங்கள இப்படி பயத்திலே வச்சிருக்க முடியும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைகள்லாம் தூக்கி தூர போட்டுட்டு, "உன்னால முடிஞ்சத பாடுறி" அப்படின்னு அவ முன்னாடி நடந்து காட்டணும். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க 2 பேரும் ஜீவாவுக்கு ஏதோ ஒரு விதத்துல நன்றி கடன் பட்டிருக்கீங்க. அ, எனக்கும் ஒரு வேலைய அவர் குடுத்திருக்காரு. அதனால நம்ம 3 பேருமே அந்த வெண்ணிலாவ ஜீவா கிட்ட மாட்டி விட்டுட்டு போக முடியாது. அவ எப்படி அங்க வந்தா? ஜீவாவால ரெஸ்டாரண்ட்ட ரன் பண்ண முடியல. அவருக்கு நெறைய கடன் இருக்கு. அதனால தானே அவள இன்வெஸ்டரா உள்ள கூட்டிட்டு வந்தாரு. சோ, அவரோட கடன நம்ம கடனா நெனச்சு, நாம ஒரு டீமா ஒர்க் பண்ணி அடைச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. வெண்ணிலாவ நம்ம ஈஸியா வெளிய தொரத்திடலாம். எப்படி? கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ம். ஆமா கார்த்தி. இது அவ்ளோ ஈஸியாலாம் இல்ல. அவ்ளோ பெரிய கடன். எப்படி நம்மளால? ஐயோ! அண்ணி, ஈஸியான விஷயத்த யார் வேணாலும் ஜெயிச்சிரலாம். ஆனா, இவ்வளவு திறமைய வச்சுக்கிட்டு நீங்களே இந்த மாதிரி யோசிக்கலாமா? சொல்லுங்க. அண்ணி, கஷ்டமான விஷயத்த செய்றதுல தானே வாழ்க்கையில ஒரு கிக்கே இருக்கு. ம். சரி. ஃபர்ஸ்ட் அந்த பணத்த எப்படி புரட்ட போறோம்? அத சொல்லு. அப்படி கேளு. அதுக்கு தான் நமக்கு கைவந்த கலை இருக்கே. கேட்டரிங்கு. நான் நெறைய ஆர்டர் புடிச்சிட்டு வரேன். நல்லா வேலை செய்வோம். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றோம். கடன் அடைக்கிறோம். வெண்ணிலாவ அங்க இருந்து தொரத்துறோம். என்ன? டாட். இந்த கார்த்திய சாதாரணமா நெனச்சிட்டீங்கல்ல? இனிமே தான் என் கேமையே பார்க்க போறீங்க. ம்.